அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி ஓடீம் ஆப்ஷனில் ஓடீம் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு ஸ்டாப் லாஸஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் புரிதலுக்காக நீங்கள் வந்துட்டு இது நன்றாக புரிந்து கொள்ளணும். காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்துட்டு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக, அதாவது அதிகப்படுத்துவதற்காக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பதிவு பண்ணி அதை ரன் பண்ணுவாங்க. கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை அப்படியே உயர்த்திட்டு வருவாங்க. அந்த உயர்த்துவது ஓடீம் ஸ்ட்ரைக்குக்கு பொருந்துமா அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். இதுக்கு தான் இந்த காணொலியே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளணும். சந்தைக்கு வந்து ஹை இருக்குது, லோ இருக்குது. இப்போ மார்க்கெட்டு வந்து லோலிருந்து இப்போ இந்த வர்த்தகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 12ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு நடந்த இது டேட்டா. இப்போ இது லோ பார்த்திங்கன்னா 24,331 லோ, 24,592 ஹை வச்சுருக்காங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏறி இருக்காங்க, லோலிருந்து ஏறி இருக்காங்க. க்ளோசிங் வந்து 24,500 கொடுத்துருக்காங்க. அதாவது ஹையிலிருந்து ஒரு 90 புள்ளிகள் இறக்கத்தில் நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாத்துக்கும் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தன்மை வேண்டும். மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் ஹையை பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். கீழே போச்சுன்னா லோவை பிரேக் பண்ணுவாங்க தெரியும். இது அனைவருக்கும் தெரிந்தது தான். இங்கே ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியது, மார்க்கெட் 24,331 இருக்கும்போது 24,331க்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடிஎம் காலாக இருந்திருப்பாங்க. இதற்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஓடிஎம் காலாக இருந்திருக்கும். எப்போது 24,331 இருக்கும்போது 24,400 வரும்போது என்ன இருக்கும், 24,400க்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஐடிஎம் கால், 24,400க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஓடிஎம் காலாக இருந்திருக்கும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு பாருங்கள், லோலிருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகளே நம்மளுக்கு வந்துட்டு மேல் நோக்கி வந்திருக்காங்க. இப்போ இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ மார்க்கெட்டில் பாருங்கள், நம்ம எல்லாம் ஒன்றே ஒன்று நமக்கு மனசுக்குள்ளே என்ன தெரியுங்களா புரிஞ்சு வச்சுருக்கிறோம், இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாதான் கால் ஆப்ஷன் உடைய லோவை பிரேக் பண்ணும் அப்படின்னு நிறையா பேர் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த லோவையே ஸ்டாப் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கெட்டு லோ பிரேக் பண்ணால் தான் கால் ஆப்ஷனுடைய லோ பிரேக் பண்ணும், அதாவது எல்லா ஸ்ட்ரைக்கும் பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது வந்து முற்றிலும் தவறு. மார்க்கெட் எப்போவுமே ஏறிட்டே இருந்தால் கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்றம் தடைப்பட்டுச்சுன்னா உடனே இறங்கிடும் நம்ம நினைப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ஆப்ஷனை போய் பை பண்ணிவிடுவோம். அதே மாதிரி மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கோம், உடனே திரும்பவும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், கால் ஆப்ஷனை போய் பை பண்ணிவிடுவோம். இங்கே பிரச்சனை என்னென்னா, மார்க்கெட் வந்து ஏறிட்டு போகிற மார்க்கெட் ஒரு இடத்துல நின்னாலே போதும், மேலே இருக்கிற ஓடிஎம் காலும் ஓடிஎம் கால் ஆப்ஷனும் கீழே இருக்கிற ஓடிஎம் புட் ஆப்ஷனும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய லோவை, அதாவது டிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக அவங்க லோவை பிரேக் பண்ணிவிடுவாங்க. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நிஃப்டியோட நான் 24,500 கால் இப்போ இருக்கிற அட் மணி. அப்போ நான் 24,600 700 இவங்களதெல்லாம் நம்ம போடலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் வரும். ஏன்னா அதான் நான் ஓடிஎம் 24,600 மட்டும் மார்க்கெட் போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்காங்க. அப்போ நான் 24,700 போடலாம் ஃபஸ்ட்டு. இதுதான் ஓடிஎம் கால். 24,700ங்கும் போது இன்னும் நான் ஓடிஎம் இதை 25,000 கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ 24,700 காலை மட்டும் நான் தனியாக பதிவு பண்ணுறேன். இப்போது மார்க்கெட் வந்து ஹையிலிருந்து திருப்பி ஒரு 100 பாயிண்ட் இறங்கியிருக்காங்க. 24,700 கால் பாருங்கள், 19 ரூபாய் லோ வச்சுட்டு 83 ரூபாய் வந்துட்டாங்க. அப்போ இது 19 ரூபா லோ எங்கே, 19 ரூபா எப்போ லோ இருக்கும்போது வச்சது, 24,330 அந்த ரேஞ்ச் இருக்கும்போது இந்த லோ வச்சாங்க.
நீங்கள் என்ன நினைக்கலாம், இந்த 19 ரூபா இனி மார்க்கெட் 24,330 வந்தால் தான் இந்த 19 ரூபா பிரேக் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. மார்க்கெட் வந்துட்டு நாளை தினம் இந்த இடத்துல நின்னாலே, இல்லைன்னா இன்னொரு 50 பாயிண்ட் விட்டாலே என்ன ஆகிடும், இது லோவை பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் 24,330 போக வேண்டாம், நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கட்டாலானே அங்கே நின்னாலே போதும், நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த லோவை பிரேக் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், 83 ரூபா ஹை போயிருக்காங்க, 45 ரூபா கீழே வந்திருக்காங்க. அப்போ 24,700 புட் ஆப்ஷன் பாருங்கள், 179 ரூபா லோ, நம்மளுக்கு எவ்வளோ ஏறி இருக்காங்க, கிட்டத்தட்ட 40 ரூபா. அப்போது இவங்க 40 ரூபா கரைஞ்சதுக்கு இவங்க 40 ரூபா ஏறி இருக்காங்க. அடுத்தது 24,600, 37 ரூபா இவங்களோட லோ, 130 ரூபா வந்திருக்காங்க. இப்போ 80 ரூபா க்ளோசிங் நடந்திருக்காங்க. அப்போ ஹையிலிருந்து எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்காங்க, 50 பாயிண்ட் நம்மளுக்கு இவங்க இறங்கியிருக்காங்க. ஆனால் இவங்களோடது பாருங்கள், 126லிருந்து 157 புட் ஆப்ஷன். ஏன்னா இவங்க இந்த மணி புட் ஆப்ஷன். அப்போது ஓடிஎம் காலில் 50 பாயிண்ட் எங்கிருந்து, ஹையிலிருந்து 50 பாயிண்ட் நம்மளுக்கு இறங்கி இருக்கு. ஆனால் 24,600 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் புட்டு மார்க்கெட்டுக்கு வந்து ஐடிஎம் புட்டு அவங்க எவ்வளோ ஏறி இருக்காங்களோல இருந்து வெறும் 30 ரூபாய் தான் ஏற்றம் கண்டிருக்காங்க. அதாவது கால கரைச்ச அளவும் கூட உங்களுக்கு புட் ஆப்ஷன் ஏற்றம் இல்லை. இது நன்றாக புரிந்து கொள்ளணும். அடுத்தது 24,500, 24,500 கால் பாருங்கள், 191 ரூபா ஹை, இப்போ 128 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா 60 ரூபா. புட் ஆப்ஷன் லோ பாருங்கள் 87, 108 ரூபா, எவ்வளோ ஏறி இருக்காங்க. ஏன்னா இவங்க ஐ டீம் காலாக இருந்து இப்போ மை டீம் காலாக இருக்கிறாங்க. அப்போது ஹையிலிருந்து 60 ரூபா காமிச்சிருக்காங்க. அப்போ புட் ஆப்ஷன் 24,500 புட் என்ன பண்ணியிருக்காங்க, 87 ரூபா 108 20 ரூபாய் ஏறி இருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு இவங்க ஏற்றத்தப்போ வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்துட்டு ஹை பிரேக் பண்ணும். ஆனால் இந்த பாட்டம், அதாவது மார்க்கெட்டோட பாட்டம் லோ உடஞ்சாதான், இந்த மார்க்கெட்டோட பாட்டம் எங்கே இருக்குது நம்மளுக்கு 24,331. இந்த 24,331 வந்தால் தான் இந்த லோவை பிரேக் பண்ணும். கால் ஆப்ஷனால லோ பிரேக் பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தப்பாக போயிடும். மார்க்கெட் இந்த சைடுவேக்குள்ளேயே நின்றுருந்தாலே, ஹையில் போய் அந்த ஹையில் இருக்கிற சைடுவேக்குள்ளே நின்றுருந்தாலே மார்க்கெட் என்ன பண்ணும், ஓடிஎம் கால் அதனுடைய வீழ்ச்சி அதிகமாக இருக்கும், டிகே ஏற்படும். இதை நன்றாக புரிந்து கொண்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஓடிஎம் ஆப்ஷனுக்கு இது பொருந்தாது. மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட் இறங்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏற்றத்திற்கு அப்புறம் ஒரு சைடுவேக்குள்ளே போனாலே மார்க்கெட் என்ன ஆகிடும், நம்மளுக்கு வந்து டிகே ஆகிடும். அடுத்த நாள் அதே மாதிரி ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்தாலே அதிலிருந்து ஒரு 20-30% கரைஞ்சிடும். அப்போ இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால்தான் நம்மளுக்கு ஓடிஎம் கால், ஓடிஎம் புட், அதாவது ஓடிஎம் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குக்கு நம்மளுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டிங் வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புட் ஆப்ஷனை எடுத்திருந்தாலும் அந்த புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் அதற்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் திருப்பி ஏற்றம் திருப்பி இறக்கம் அப்படிங்கிற இடத்துல புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் மிக குறைவாக இருந்திருக்கு. அப்போ இதை எல்லாமே புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போது இந்த டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிஎம் ஆப்ஷனில் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு தொடராய்வு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது எளிதாக புரியும். அதனால் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு ஸ்டாப் லாஸ், அதாவது லோவையே, அன்றைய லோவையே சிலர்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டு கொண்டு போவாங்க, அல்லது ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஆனால் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் 95% அது என்ன ஆகும், பிரேக் ஆகும். இப்போ நீங்கள் இது 20 ரூபா லோ போட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 20 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் பண்ணியிருக்கீங்க, அவன் ஒரு 120 130 போகிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, 40லேருந்து ஒரு 60 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணலாம், அவன் நல்லா மேலே போனான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் எவ்வளோ போனாலும் திருப்பி வந்து அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு தான் திருப்பி மீண்டு போகிறக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அது 200 ரூபா போனாலும் கூட திருப்பி அது கீழே வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எப்போது மார்க்கெட் ஒரே இடத்துல சைடு வேல நிலை பெறும்போது, ஏற்றத்தில் போயிட்டு இருக்கும்போதே அப்போ நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் ஒரு சின்ன ரிட்டர்ன் ஆகிட்டு ஒருக்கா சைடுவே ஆகிட்டாலே ப்ரீமியம் கரைஞ்சிடும். அந்த ப்ரீமியம் கரையும் போது ப்ரீமியம் வந்துட்டு முதல் கரையிறது ஓடிஎம் ஆப்ஷனில் தான். மார்க்கெட்டில் நம்மளுக்கு இது ஓடிஎம் காலாக இருந்தாலும் சரி, ஓடிஎம் புட்டாக இருந்தாலும் சரி, ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது இருக்கும். அதில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இதுக்கு உண்டான பொருத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.